யாரை பற்றி பார்த்தோம்? போன மாசம் யாரை பற்றி பார்த்தோம்? விசுவாச வீரர், ஜெப வீரர். இன்றைக்கு நாம டாக்டர் ஐடாஸ் கடரை பற்றி பார்க்க போறோம். யாருக்கு தெரியும் ஐடாஸ் கடரை பற்றி? யாருக்குன்னா தெரியுமா? ஐடாஸ் கடர் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஸ்தாபகர். அதாவது அவருடைய பெற்றோர் மருத்துவர். மருத்துவர் பணியோடு கூட மிஷினரி பணி செய்யும்படியாக இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு அவங்க திண்டிவனம் பகுதியில் தான் ஊழியத்தை ஸ்தாபித்தாங்க. அப்படி ஊழியம் செய்யும்போது ராத்திரியில் ஒரு பிராமணர் தன்னுடைய மனைவி பிரசவ வேதனைப்படுகிறத பார்த்துட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஐடாஸ் கடர் இருக்கிற அந்த அம்மாவுடைய வீட்டை தட்டும்போது ஐடாஸ் கடர் தான் வர்றாங்க. பிரச்சனை என்னான்னு கேட்கும்போது எங்கள் மனைவிக்கு குழந்தை பிரசவம் பார்க்கணுன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க, நான் டாக்டருக்கு படிக்கல, அப்பா டாக்டர், அவர் தான் செய்வார், ஆண்கள்லாம் பிரசவம் பார்க்கக்கூடாது சொல்லி இந்த பிராமணர் எடுத்துன்னு போயிட்டாராம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து 2 பேர் அது மாதிரி தான், அவங்களும் பிராமின்ஸ் தான், மருத்துவ உதவிக்காக வந்தாங்க. இதே பதில் தான் அந்த அம்மா சொன்னாங்க, அப்பா தான் மருத்துவர், நாங்கள் மருத்துவர் இல்லைன்னு. இந்த 2 பேரும் தன் மனைவி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறோம், காலையில் மேலே சத்தம், மேலே தாளத்தோடு இந்த 3 பேர் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டு வழியாக தான் சுடுகாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்படி போகும்போது இந்த 3 பேருடைய அவல நிலையை பார்த்து, நான் மருத்துவ படிப்பு படிக்காதனால தானே உதவி செய்ய முடியாத 3 ஆத்மாக்கள், அதோடு கூட 3 குழந்தைகளும் இறந்து போச்சு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம் சொல்லி, நான் ஒரு மருத்துவர் ஆவேன், இல்லையா, ஒரு மருத்துவர் ஆவேன் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. சரி, வேத பகுதியை வாசிக்கலாமா? ஏசாயா 6:8. ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். மார்க் 12:30-31. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். இந்த 3 வேத பகுதிகளையும் குறித்து பார்க்கும்போது, யாரை நான் அனுப்புவேன், என் காரியமா யாரு போவான் என்ற அந்த கேள்விக்கு ஐடாஸ் கடவுளுடைய பெற்றோர்கள் அமெரிக்கா தேசத்திலிருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆண்டவருடைய பணியை செய்யப்படியா முதல் மிஷினரி யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து, இல்லையா? இந்த உலகத்துக்கு வந்த முதல் மிஷினரி யாரு? இயேசு கிறிஸ்து. தம்முடைய செல்ல பிள்ளை ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் அவரை பூமிக்கு அனுப்பி சிலுவை பாடுகளை சுமக்க வைத்து, ரத்தம் சிந்த வைத்து, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த சுவிசேஷத்தை அறிவித்த ஆண்டவருடைய மகனாகிய செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்து முதல் மிஷினரி. அதுக்கப்புறம் 12 பேர். நம்ம தேசத்துக்கு வந்த மிஷினரி யாரு? தோமா. அவர் ரத்த சாட்சியாக மரித்தார். அதன் பிறகு தான் வெளிநாட்டிலிருந்து இங்கிலாந்து, அமெரிக்கா, ஸ்காட்லாந்து, ஜெர்மன் போன்ற நாடுகளிலிருந்து இந்திய மக்கள் மேல அன்பு செலுத்தி, 2வது வாசித்தமே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக சொன்ன அந்த வார்த்தை, அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு அநேகர் வெளிநாட்டிலிருந்து, ஐரோப்பிய கண்டத்திலிருந்து ஆண்டவருடைய அன்பை சுமந்து வந்தார்கள். அந்த ஆஸ்திரேலியா மிஷினரியாக வந்த அருமையான 3 பேர்
இல்லைங்களா? தாய் 2 மகன்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். இரத்த சாட்சியா மரித்தார்கள். இல்லையா? இன்னும் அநேக அப்படி நிறைய மிஷினரிகள். அதில இன்றைக்கு பார்க்குற மிஷினரி ஐடஸ் கெடரம்மா. அதனால நான் இந்திய மக்களுக்காக மருத்துவராகி மருத்துவ பணி செய்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு போனாங்க. தீர்மானத்தோடு போயிட்டு மிஷினரியா இருந்த அந்த அம்மா மருத்துவ படிப்பை படித்துட்டு வெள்ளூருக்கு வந்தாங்க. 1900 1900 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அந்த ஸ்கடரினுடைய வருகைக்காக இந்திய மக்கள் காத்திருந்தாங்க. ஏனென்றால் அவருடைய இதய கவலைகளை நீக்கி ரட்சிப்பின் சத்தியத்தை இலவசமாக கொடுக்கிறதுக்காக வருகிறார் சொல்லி ஐடஸ் கடர் அம்மாவுடைய வருகைக்காக காத்திருந்தாங்களாம். இல்லையா? அருமையான தாயார் ஐடஸ் கடர் அம்மா திருமணம் ஆகி இருக்குதா அதை பற்றி ஒன்றும் விவரம் தெரியல. ஆனால் ஐடஸ் கடர் அம்மையார் அது பற்றி தான் போட்டிருக்கிறாங்க. வெள்ளூரை சுற்றி சின்ன சின்ன கிராமங்கள்லாம் கிராமப்புற மருத்துவ மனைகளை உருவாக்கினாங்க. மெயின் வந்து வேலூர் சிஎம்சி தான். அதை சுற்றி ஹரிகிரி அங்கே ஒரு தொழுநோய் ஹாஸ்பிட்டல், அப்படியே சித்தூரில் இப்போ பெரிய ஹாஸ்பிட்டலாக ராணிப்பேட்டையில் மெயின் ஆக்கிட்டாங்க. ராணிப்பேட்டையில் பெரிய ஹாஸ்பிட்டல். இங்கே வெள்ளூரில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ராணிப்பேட்டைக்கு தான் போகணும். இப்போ எல்லா மருத்துவமனையெல்லாம் செயல்படுறது ராணிப்பேட்டை. வெள்ளூர் மெயின் தான். அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். பாருங்கள், இவ்வளோ பெரிய பல இடங்களில் அவர் சுகாதார மையங்களை ஏற்படுத்தி மக்களின் வாழ்வை தூய்மையாக்கினார். அல்லையா? எப்படி இன்றைக்கு கிராமங்கள் தோறும் அல்லது பஞ்சாயத்துகள் தோறும் கிராம மருத்துவமனை இருக்குது இல்லையா? விளாண்டபாத்தில் ஒரு மருத்துவமனை, பூதூரில் ஒரு மருத்துவமனை, நாரவாரி குப்பத்தில், அப்படி எப்படி சின்ன சின்ன மையங்கள் மருத்துவமனை மையங்கள் இருக்குதோ, இங்கே முடியாததை ஆர்எஸ்ஆர்எம் மற்றும் ஸ்டான்லிக்கு அனுப்பி வைக்கிறாங்களோ, அதுபோல் சின்ன சின்ன கிராமங்களில் சிஎம்சி மருத்துவமனை உண்டாக்கி அங்கேருந்து முடியாத கேஸுகளை பெரிய மருத்துவமனை சிஎம்சிக்கு அனுப்புவாங்க. நம்முடைய தந்தை பெரியார் அவர் வியாதிப்பட்ட போது கூட அங்கே தான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க நிறைய அரசியல்வாதிகள் எடுத்துருக்கிறாங்க. உலக புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையாக திகழ்கிறது. காரணம், இந்த ஸ்கடர் ஐடாஸ் ஸ்கடர் அம்மாவுடைய ஒரு என்னது அவங்க அர்ப்பணிப்பு. இல்லையா? நமக்கும் அந்த அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். வெறுமனே மிஷினரிகளை பற்றி படிக்கிறது கேட்கறது மாத்திரல்ல, அவருடைய அர்ப்பணிப்பு கொஞ்சமாக நமக்குள்ளே இருக்கணும். கஷ்டப்படுகிற வியாதியில் இருக்கிற மக்களுக்கு, துன்பத்தில் இருக்கிற மக்களுக்கு நம்மளால் இயன்ற உதவி செய்து மருத்துவமனைக்கு கொண்டு போக முடிந்தால் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாம். இல்லையா? நம்மளால் முடிந்த அளவுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய விட்டாலும் சின்ன சின்ன காரியங்களை நம்ம செய்யலாம். இல்லையா? ஆக அந்த அம்மாவுடைய முயற்சினால இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு மருத்துவக் கல்லூரி வாகாயத்தில் இருக்கு. வெள்ளூர் சிஎம்சி மெடிக்கல் காலேஜ். அநேக மருத்துவர்கள் படித்து இன்னைக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள். அதே போல் நர்சிங் கல்லூரி, வெள்ளூர் சிஎம்சி நர்சிங் கல்லூரி, செவிலியருக்கு தனியாக கல்லூரி, ஆண்களுக்கு பெண்களுக்கு. அதே போல் மருத்துவமனை கல்லூரி ஸ்தாபித்து இன்றைக்கு உலக புகழ் பெற்றதாக விளங்கு கொண்டு இருக்குது. அதில் ஒரு நாள் நானும் வேலைக்கு போயிருக்கிறேன். அது உள்ள 1975 76, அதாவது யார் லீவ் எடுக்கிறாங்களோ அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக போடுவாங்க, லீவு வேலைக்கு போவாங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் உள்ளே போய் அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் எரிக்கிற வேலை, துணியெல்லாம் வந்து பாய்லரில் போட்டு எரிப்பாங்க. அது ஒரு நாள் போய் வந்தாச்சு வேலைக்கு. தொடர்ந்து அங்கே இருந்திருந்தா அதில் தான் இருந்திருக்கணும். இங்கே ஊழிக்காரனை வந்து இருக்க முடியாது. ஆண்டவர் அப்படி இல்லாதபடிக்கு மீண்டும் இந்த அச்சு பணியில் சென்னை கொண்டு வந்தார். அச்சு பணி செய்து அதுக்கப்புறம் ஐயாவோடு கூட இருந்து இந்த ஊழியக்காரருடைய படிப்புகளை கற்றுக்கொண்டு இன்றைக்கி உங்கள் மத்தியில் ஊழியராய் வைத்திருக்கிறார். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு காலத்தில் ஒரு நாள் உள்ளே போய் வேலை செஞ்சுட்டு வந்தாச்சு. அவ்வளோ பெரிய மருத்துவமனை. இல்லையா? இன்றைக்கு எங்கள் ஊரை சேர்ந்தவங்க பலர்
சிஎம்சியில் வேலை செய்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டா போயிடலாம். இப்போ வந்து வேலை செய்கிற வாரிசுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு வேலை. அப்படியே உடனே அப்பா ரிட்டையர் ஆகிட்டாருன்னா மகன்களுக்கு வேலை. நிறைய பேர் அப்படி இன்னைக்கு நரசிங்கனூர்லேருந்து வேலூர் சிஎம்சியில் மருத்துவ பணியில் இருக்கிறாங்க. வார்டு பாயாக இருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்க, மற்ற மற்ற வார்டுகளில் இருக்கிறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளோ பேருக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காக அந்த அம்மாவுடைய இதயம் எப்படி அந்த 3 ஆத்துமாக்கள் மரித்து போனதை கண்டு அவங்களால அதை தாங்க முடியல வேதனை. ஒரு தியாகத்தோடு போயிட்டு மருத்துவ படிப்பு படித்துட்டு மீண்டும் அவர் சென்னைக்கு இந்தியாவுக்கு வந்து வேலூர் மையமாக கொண்டு இன்றைக்கு பெரிய புகழ்பெற்ற ஆஸ்பத்திரியை திகழறதுக்கு காரணம் அருமையான ஐடியாஸ் கார்டர் அம்மையார். ஆகவேதான் அவர்களால் அநேக மருத்துவர்கள் உருவாக்கப்பட்டார்கள், அநேக செவிலியர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஆகவே அந்த உள்ளுக்குள்ளவே வேறு சேப்பல் இருக்கு. அந்த சேப்பல்ல எங்களோடு கூட ஊழியம் செய்த ஜான் ஐயா ஒருத்தர், அவருடைய மகள் தெபோரால், அவங்க அதுக்குள்ள ஸ்டெபிலிஸ்டாக இருக்காங்க. அதுக்குள்ள நாங்கள் ஒருத்தோட மருத்துவமனைக்கு பேஷண்ட்டை பார்க்க போகும்போது அவங்க இந்த சேப்பலில் எல்லாருக்காக ஜெபம் பண்ணின்னு ஊழியம் செய்கிறாங்க. பாருங்க, ஜான் அப்பாதோர் ஐயா அக்கரை பக்கத்தில் சபை இருக்குது. அவர் மரித்து போனார். அவங்க பெரிய மகளும் மருமகனும் அந்த ஊழியத்தை அங்கே தொடர்ந்து செய்கிறாங்க. அவருடைய ஜான் அப்பாதோர் மகன் தான் இப்போ இசிஐயில் இங்கே விளாட பக்கத்தில் இசிஐ டேப்லெஸ் ஐயில் வேலை செய்கிறார். அவங்க சின்ன தங்கச்சி தான் சாப்பிளியன். வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வருகிற பேஷண்ட்டுங்களுக்கு ஜெபம் பண்ணுறது, ஆராதனை நடத்துகிற காரியங்கள். ஏன் சொல்ல வர சொன்னால் பாருங்கள், இவ்வளோ பேருக்கு வாழ்வு அளிக்கும்படியாக இவ்வளோ பேர் குடும்பத்தை உயர்த்துவதற்காக ஒரு அம்மாவுடைய தியாகம், ஒரு கடர் அம்மாவுடைய தியாகம். ஆகவே நமக்குள்ள அந்த தியாகம் வரணும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வாஸ்தம் இல்லையா? முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, இல்லையா? ஒரு ஒரு வாலிபன் எருசலேமை விட்டு எரிகோக்கு போகிறான். கல்லர் கையில் ஆகப்பட்டு குற்றுயிராக கிடக்கிறான் அடிபட்டு. ஒரு ஆசாரியம் வர பார்த்துட்டு போயிடறான், லேவின் வர பார்த்துட்டு போயிடறான். கடைசியாக ஒரு சமாரியம் வரான், வந்து தன்னுடைய சுக வாகனத்தை நிறுத்திட்டு அவனை காயத்தை கழுவி தண்ணீர் கொடுத்து வாகனத்தின் மேலே ஏற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. முதல் 2 காசு கொடுத்துட்டு போகிறான். இதை வச்சு இங்கே செலவுக்கு அதிகமாக செலவு பண்ணால் வந்து தரேன்னு சொல்லி. அப்போ அவனுக்கு பிறன் யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு உதவி செய்தான் இல்லையா, நல்ல சமாரியன். ஆகவே இந்த நல்ல சமாரியனை போல நம்ம கூட என்ன செய்யணும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்கிறது மாத்திரம் இல்லை, வசனத்தை சொல்கிறது மாத்திரம் இல்லை, நம்மால் இயன்ற சின்ன சின்ன உதவிகளை நம்மால் என்ன பண்ணோம், செய்ய வேண்டும். பாருங்க, அமெரிக்காவில் சுகபோகமாக வாழலாம், வல்லரசு நாட்டில் இருந்தவங்க ஏன் இந்தியாவை தேர்ந்துட்டு வந்தாங்க? இந்திய மக்கள் படுகிற வேதனை, இந்திய மக்கள் படுகிற கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்கு எப்படி ஆகலாம் நம்மால் இயன்ற உதவி என்ன செய்யணும், அவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு தியாக மனப்பான்மையோட ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட அவர்கள் இந்திய தேசத்தை விட்டு இந்திய தேசத்துக்கு கடந்து வந்தாங்க இல்லையா? அவர்கள் பிறந்தது வந்து 9/12/1870. கர்த்தருக்குள் மரித்தது 24/5/1960. கிட்டத்தட்ட 90 வயது நேரம் என்ன பூரண வயதோட கர்த்தருக்குள் மரித்து இருக்கிறாங்க இல்லையா? நான் அளிக்கும் பலன் அவனவனுக்கு அளிக்கிற பலன் என்று கூட வருகிறது சொன்னார் இல்லையா? அம்மாவுக்குரிய பலன் உண்டு. இந்த இந்திய தேசத்துக்காக குறிப்பாய் கிராமப்புறங்களில் கஷ்டப்படுகிற மக்களுக்காக எப்படி இயேசு கிறிஸ்து பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் தவிர சுகமுள்ளவர்களுக்கு அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்ற வசனத்தின் அடிப்படையில், அது மாத்திரம் இல்லை, அங்கே ஏழை மக்களுக்கு சுகாதாரம் அளித்து கொஞ்ச காலம் உணவு கொடுத்துருந்தாங்க. இப்போ கேன்டீன் வச்சு செப்பரேட்டாக விட்டுட்டாங்க, காசு கொடுத்து சாப்பிடணும். மாதம் கணக்காக வந்தது.
தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, கேன்சர் வியாதி எல்லாம். நான் வேலூரில் ஒரு பெஸ்ட் ஹோட்டல்னு சொல்லி அந்த ஹோட்டலில் வேலை செய்யும்போது அந்த ஓனருக்கு ஒரு லாட்ஜி உண்டு. அது மாத கணக்காக வாடகை விடுவாங்க. அவர் மலையாளிஸு. அநேகம் பேர் மலையாளத்தில் வந்து அங்கே 1 மாதம் 2 மாதம் இருந்து அந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ரேடியேஷன்லாம் போடுவாங்க. இப்படி பிளாக்காக தெரியும் அடையாளம். கோடு போட்டு அந்த ரேடியேஷன் கதிர், ஊடு கதிர் செலுத்தி அதை அழிக்கிறது. கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் தங்கி இருப்பாங்க. அப்போ மாதக்கணக்கில் ஹோட்டலில் சாப்பிட்டா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால ரூமுங்க, மாத ரூமு, வார ரூமு அப்படி அங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதில் கூட லாட்ஜிலையும் நானும் எங்கள் சகோதரனும் வேலை செஞ்சுருக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி சென்னைக்கு புறப்பட்டு வந்தது. இல்லையா? காரணம் இதெல்லாம் ஏன் சொல்லுன்னு சொன்னால், நம்ம ஆண்டவருக்காக எதையாகலும் செய்யணும். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? கேட்பார் கண்டிப்பா. உனக்காக நான் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டேன், சிலுவையில் ரத்தம் சிந்தினேன், எனக்காக நீ என்ன செஞ்சாய்? தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்குள்ள நாம் இருக்கிறோமா? இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லணும். சொல்றோமா? சொல்லலைன்னா உனக்கு ஐயோ! ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மிஷின்களை தியானிக்கிறது, கேட்டு விட்டுட்டு போகிறதுக்கு அல்ல, கேட்டு அதில் ஒரு பகுதியாவது, ஒரு பார்ட்ஸாவது நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இல்லையா? கர்த்தர் நமக்கு இறங்கி செய்தது என்ன பண்ண மற்றவர்களுக்கு சொல்லணும். இந்த லேகோனாக பிசாசு பிடித்திருந்தவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டவருடைய பாதப்படியில் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவனை பார்க்கும்போது புத்தி தெளிவில்லை, வஸ்திரம் தரிக்கல, சங்கிலியினால் கட்டப்பட்டு கல்லுகளினாலே காயப்படுத்தி கொண்டு வருகிற போகிறவர்கள் என்ன பண்ணாவன் கலாட்டா பண்ணான். அப்படிப்பட்டவன் கிறிஸ்துவை சந்தித்த பிறகு புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாய்ப்பா? ஆண்டவருடைய பாதப்படியில் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கேட்கறான், ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்க போறேன். ஆண்டவர் அவனுக்கு சொன்ன பதில், இல்ல, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை மற்றவர்களுக்கு போய் சொல்லு. இல்லையா? போய் என்ன பண்ணு சொல்லு. எஃப்எம்பி உடைய நோக்கமே கோ ஆர் சென்டு. நீ போ, இல்லைன்னா போறவங்களுக்கு நீ என்ன பண்ண உதவி செய். அதனால தான் நான் மாதம் மாதம் நம்முடைய சபையின் சார்பாக எஃப்எம்பிக்கு 4000 ரூபாய் அனுப்புகிறோம். இல்லையா? கர்த்தருக்கு சித்தமானால் நமக்குன்னு ஒரு மிஷினரி தனியாக கொடுப்பாங்க. சொல்லியிருக்கிறாரு அன்னைக்கு மனோகரன் ஐயா வந்து பேசிட்டு போனார் இல்லையா? அவர் இந்த எஃப்எம்பியில் முக்கியமானவர். அது சொல்லியிருக்கிறார், ஒரு குடும்பத்தை இங்கே கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணி நம்ம கையில் கொடுப்பாங்க, நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் தொடர்ந்து. இல்லையா? அது போல தான் அப்படிப்பட்ட உதவிகளை நம்ம செய்யணும். சபையில் நமக்கு தேவைகள் நிறைய உண்டு, நம்ம மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய தேவைகள் உண்டு. ஆனாலும் கூட வாங்குகிறதை பார்க்கலாம், கொடுக்கிறதே பாக்கியம். ஆமாம், வாங்கிக்கிட்டே இருக்கிறத விட ஆண்டவருக்கென்று ஊழியர்களுக்கு நம்ம கொடுக்கணும். வட இந்தியாவில் எவ்வளோ பாரத்தோடு ஊழியம் செய்கிறாங்க. நம்ம இங்கே வந்து ஃபேன் போட்டுன்னு நல்ல பில்டிங்கில் இருக்கிறோம். சில இடங்களில் ஆராதிக்க முடியாத சூழ்நிலை. உத்தரப்பிரதேசத்துலலாம் போனீங்கன்னா சுவிசேஷம் சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க, சபைகளை கொளுத்துறாங்க. ஏன் திருப்பூர் மாவட்டத்தில் கூட சுவிசேஷத்தை சுதந்திரமாக சொல்ல, நம்முடைய தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம், ஈரோடு, கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஆதிக்கம், சபை நடத்த முடியல. பட்டா நிலத்தில் வீட்டில் நடத்தினா கூட தாசில்தார் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அகெயின்ஸ்டாக வந்து இந்த பாஸ்டரை அரெஸ்ட் பண்ணி சபை பொருளை உடைச்சி கொளுத்திடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊழியம் செய்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னும் வரல, வரும். ஆனாலும் கூட நமக்கு இப்பொழுது சுதந்திரமாக ஆராதிக்கிறதுக்கு நல்லா ஃபேன் வசதி, நல்ல சேர் வசதி. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா மரத்தடியில் ஆராதிக்கிறாங்க. இடம் இல்லாமல் எங்க மரத்தடியில் ஆராதிக்கிறாங்க. ஆகவே நம்ம
மிஷினரிகளாக நாம் மாறணும். விசுவாசியா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் யாரா மாறணும்? சீஷனா மாறணும். இல்லையா? எவ்வளவு நாளைக்கு கேட்டுன்னு உட்காந்து இருப்பீங்க? நாம யாரா மாறணும்? சீஷனா மாறணும். அடிக்கடி சுகந்திரியுடைய உதாரணம் தான். ஸ்ரீதேவி காலேஜில் படிச்ச ஸ்டூடெண்ட் தான். இப்ப யார் அந்த அம்மா? அங்க ப்ரொஃபஸரு இல்லையா? நம்ம இங்க தான் படிக்கிறோம். படிச்சுட்டு நம்ம யார் ஆகணும்? ஐசக் பிரதர் போல, சதீஷ் பிரதர் போல நீங்களும் என்ன பண்ணா? யாரா மாறணும்? சுவிசேஷனா மாறணும். இல்லையா? ஆகவே நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிறோம். கேட்டு அதன் பிறகு நம்ம என்ன பண்ணோம்? செய்கிறா இருக்கணும். ஆகவே பாருங்க, அந்த கடர் ஐடாஸ் கடர் அம்மையார் பாவத்திலிருந்து மீட்படைவோம், சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளும், ஆத்மீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும். அவங்க தன்னுடைய உயிரை அர்ப்பணம் வைத்து அங்கே தியாகத்தோடு மருத்துவ பணி செய்தார்கள். அல்லேலூயா. அதான் இங்க சொல்றார் எசேக்கியேல் 22ல 30ஆம் வசனம். எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவருடைய ஆதங்கம் பாருங்க. தேசத்தை என்ன பண்ணாதபடிக்கு, அழிக்காதபடிக்கு, சுவரை அடைக்கவும் திறப்பிலே நிற்கவும் யாரை தேடுறாரு? ஒரு கிராமத்தை தேடுறாரு? ஒரு சபையை தேடுறாரா? யாரை தேடுறாரு? ஒருவனை தேடுகிறார். சிங்கிள் பர்சன். அது நீயா இருக்கலாம் அல்லது நீங்களா இருக்கலாம். ஆண்டவர் தேடுகிறார். இந்திய தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக கண்ணம்பாளையம், மலிமா நகர், இலுப்புத்தோப்பு பகுதியிலிருந்து வந்திருக்கிற அப்படியே பாலவாயில் பகுதியில் வந்திருக்கிற நம்மளை பார்த்து தான் கேட்குறாரு. நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்திய தேசம் இன்னைக்கு அழிவின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறது. என்றைக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு விக்கிரக வழிபாடுகள், கும்பாபிஷேகம், கோயில் திருவிழாங்க, உடைஞ்சு போனதெல்லாம் புதுப்பிச்சு இன்னைக்கு அதுக்கு உயிர் கொடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் அதற்காக நாம செபிக்கணும். இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல வைராக்கியம் நமக்கு இருக்கணும். அதுதான் கேட்கிறாரு, ஆதங்கத்தோடு கேட்கிறாரு. தேசத்தை அழிக்காதபடிக்கு, இந்திய தேசம் அழிக்கப்படக்கூடாது. அதனால்தான் ஆண்டவருடைய வருகை மிக தாமதிக்கப்படுகிறது. வாசிங்களா 2 பேதுருல 3:9-10 ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் வரேன்னு சொன்னாரு. ஏன் வரல? ஏன் வருகை தாமதிக்கப்படுதுன்னு சொல்றாரு பாருங்க. கடைசியா 2 பேதுரு 3:9-10 ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வரும் விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தம்முடைய கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து எப்படி இல்ல, தாமதமா இல்ல, இதோ சீக்கிரமா வருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். வெளி 22ல ஏன் தாமதமா இருக்கிறாராம்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் என்ன பண்ணோம்? மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிப்போ. கண்ணம்பாளையத்தில் இருக்கிற, இலுப்புத்தோப்பில் இருக்கிற, மல்லிமா நகரில் இருக்கிற, அல்லது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. இல்லையா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பி எப்படி இருக்கிறாரா? நம்ம மேல நீடிய பொறுமுள்ளவராக இருக்கிறார். இல்லையா? அதில் தான் ஒன்று தீமோத்தேயு 2:4 சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பிதாவின் சித்தம் என்னவா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுறது மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்
அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இல்லையா? ஆகவே அவர் வருகை தாமதிக்கிறது சொல்லி புறஜாதி மக்கள் நம்மளை கேலி பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் என் நாம் எல்லாருமே அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். மோடி முதற்கொண்டு, அமித்ஷா முதற்கொண்டு எல்லாருமே யாருடைய சாயல்? ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற இந்த மனுக்குலம் எரிகிற அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடலிலே பங்கடையக்கூடாது. அதுக்கு மாறாக நித்திய ராஜ்யத்தில் நித்தியமா வாழ வேண்டும் சொல்லி ஆண்டவருடைய விருப்பம். இல்லையா? ஒரு ஆத்மா கூட கெட்டு போகுது அவருக்கு சித்தம் இல்லை. ரெண்டாவது, நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்படவில்லை, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் அவனை சார்ந்தவர்களுக்காக தான் உண்டாக்கப்பட்டது. நரகம் மனுஷனுக்காக உண்டாக்கப்படவில்லை. மத்தியில் வாசித்து பாருங்க 25. சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காக அவனை பின்பற்றுகளுக்காக தான் நரகம். இந்த நரகத்தை பற்றி ஒரு படம் அனுப்பினேன். யாரெல்லாம் பார்த்தீங்க? எங்களுக்கு எங்கேயா அதெல்லாம் பார்க்க நேரங்குது. ஒரு மனுஷன் மேலே புழு அப்படியே புழு மேஞ்சினே இருக்கும். அக்கினியில் இருக்கிறாரு. அந்த புழு மேலே அவர் மேலே அப்படியே என்ன பண்ணுது? மேஞ்சினே இருக்குது. அதான் சொல்றாரு, அக்கினி எப்படி இருக்கும்? அக்கினி அவியாமலும் புழு. ஆமாம், நம்ம ஒரு புழு இப்போ வெயிலில் போட சேர்த்துருது. ஆனால் அந்த அக்கினியில் இருக்கிற நரகத்தில் இருக்கிற புழு என்ன பண்ணுது? ஜாலியாக விளையாடுது. அந்த இடத்துக்கு போகிறீங்களா? விருப்பமா? இல்லை நித்திய ராஜ்யத்திலே நித்திய காலமாய் நித்திய சந்தோஷத்தோடு வாழ போகிறோம், பரலோக ராஜ்யம் வேணுமா? ஆகவே நரகத்துக்கு போகக்கூடாது, இப்படிப்பட்ட அக்கினியில் போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் தாமதிக்கிறார். அவர் வருகை குறித்து தாமதிக்கிறார். அதனால் அவர் வருகைக்குள்ளாய் ரட்சிக்கப்படாத மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். இந்த ஐடியாஸ் கடை ரம்மையாருக்கு இருந்த தியாகத்தினால வைராக்கியத்தினால போய் எப்படியாக நாம் மெடிக்கல் படிச்சுட்டு வந்து உதவி செய்வேன்னு சொல்லி எப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு தாகம் இருந்ததோ அப்படிப்பட்ட தாகம் நமக்குள்ளே இருந்து ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நான் ஜெபிப்பேன், ரட்சிக்கப்படாத மக்களுக்கு ஆலயத்துக்கு கொண்டு வருவேன், இயேசு பற்றி அறிவிப்பேன். அந்த தாகம், இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். இல்லையா? கேள்வி கேட்க வைராக்கியம் இருக்குது. அதே போல் அவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு வைராக்கியம் வேணும். இல்லையா? ஆகவே கண்களை மூடி நாம ஜெபிப்போம்.